ஜெர்மனில வீடு தேடுறீங்கன்னா இந்த 3 பாயிண்ட் தெரியாம போச்சுன்னா உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா மணி போயிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்களா, கால்டிமிட்டேன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பேசிக் ரெண்ட்டுங்க. இதுல எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் வராது, எதுவும் இன்க்ளூடும் ஆகாது. ரெண்டாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வாமிட்டு, அதாவது என்ன வச்சுக்கோங்களேன், அது ரெண்ட்டு வரும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் சார்ஜஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்டர்நெட்டு, அப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லு, அதுக்கப்புறம் வந்து கேஸு, இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஆனால் என்னதான் இருந்தாலும் அதில் கான்ட்ராக்டில் போட்டிருப்பாங்க எதெல்லாம் கவர் ஆகுது எதெல்லாம் கவர் ஆகாதுன்னு சொல்லிட்டு. கான்ட்ராக்டை ரொம்ப ரொம்ப படிக்கிறது முக்கியமான விஷயங்க, அதை மட்டும் நீங்கள் விட்டுறக்கூடாது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டு. ஜெர்மனியில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் கோல்டு ரெண்ட்னு கேட்பாங்க, வார்ம் ரெண்ட் கேட்க மாட்டாங்க. ஜெர்மன் லேண்ட்லார்ட்ட போனால் முக்கியமான பாயிண்ட் கேட்டுங்க, ஜெர்மன் ஓனர்கிட்ட போனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே இருக்க இந்தியன்ஸ் ஓனர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா எனக்கு தெரியாத நண்பர்களே, நீங்கள் தான் அது சொல்லணும். அதனால் நீங்கள் எங்கேயாவது ஆள் பார்த்தீங்கன்னா வார்ம் ரெண்ட் உடனே பார்த்து அசூம் பண்ணிடாதீங்க. கான்ட்ராக்டை 1க்கு 2 டைம் செக் பண்ணுங்க நண்பர்களே. அடுத்த வீடியோவில் எப்படி வீடு கிடைக்கும்ன்ற சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, ஃபாலோ பண்ணிக்கோங்க.